लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதவதாம் புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரானதுநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆலம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றலின் வரிசையில் இன்றைக்கு 2132வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய திருமொழியிலே பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரம் 681வது பெரிய திருமொழி பாசுரம். இன்றிலிருந்து 10 நாட்களுக்கு திருச்சிறுபுலியூர் என்கிற திவ்ய தேசத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்ததை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த கஷேத்திரமானது வியாக்கியபிராதர், வியாக்கிரம் என்றால் புலி, பாதம் என்றால் கால். சிவபெருமானின் பக்தி கொண்டவர் பூக்களை வண்டுகள் வந்து தேன் உரிவதற்கு முன்னால் சென்று பூவை பறித்து சிவனுக்கு தர வேண்டும் என, எனவே தனக்கு நான் வேகமாக சென்றால் வண்டுகள் வந்து பறக்கிறது, அதனால் என்னுடைய பாதம் மெல்ல பாதமாக பூக்களுக்கு வண்டுகள் வருவதற்கு முன்னால் முள் செடியாக இருந்தாலும் அதிலே கால் குத்தாத அளவுக்கு எனக்கு புலிபாதம் தா என்று கேட்டு, அதே போல புலிபாதம் தாங்கி சிவனுக்கு பூஜை செய்து வந்தார். அவர் பூஜை செய்து வந்தபோது பின்னால் தனக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்க, நீ ரங்கநாதனை சென்று சேவி உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று அருள்பாலிக்கிறார் சிவபெருமான். ஸ்ரீரங்கம் வர வேண்டும் என்று கிளம்புகிற பக்தருக்கு வழியிலே வயதான காரணத்தினால் பாதை மாறி இந்த சிறுபுலியூர் என்கிற திவ்யதேசத்திற்கு வந்து விடுகிறார். இங்கே தவம் இருக்க பெருமாள் வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுத்து மிகப்பெரிய பெருமாளாக ஸ்ரீரங்கம் பெருமாள் போலவே சேவை சாதிக்க, இவருக்கு வயதானதனால் கண்ணும் தெரியவில்லை எனதனால் சின்ன குழந்தையாக எனக்கு வேண்டும் என்று கேட்க, பால பெருமாளாக பாலசயன பெருமாளாக இங்கே அவருக்கு காட்சி தருகிறார் வியாக்கியபாத முனிவருக்கு. நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் பாசுரங்களை செய்திருக்கின்றனர். கடல் மலையிலே இருக்கக்கூடிய பெருமாள் சலசயன பெருமாள், இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் சலசயன பெருமாள். சலம் என்றால் மாயை, மாயையை விளக்கக்கூடிய பெருமாள் என்று சொல்லுவார்கள். அப்படி திருச்சிறுபுலியூர் என்கிற தஞ்சை மாவட்டத்தில் உள்ள இந்த பெருமாளை பற்றி தான் நாம் 10 நாட்களுக்கு அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகவி பிரகாசாபி ஆபித்யம் நெகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோர் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருட்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரதமே பஞ்சு கணக்குறி பரகாலன் பன்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. இதோ 681வது பெரிய திருமொழி பாசுரம். கள்ளம் மனம் வில்லும் வகை கருதி கழல் தொழுவீர் வெள்ளம் முதுபறவை திரை விரிய கரை எங்கும் தெள்ளும் மனிதிகளும் சிறுபுலியூர் சலசயனத்துள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைவார் உள்ளீரே. பெருமாளை பற்றி சொல்லுகிறார். கடல் மனதிலே எப்போதும் கள்ளமே இருக்கிறது. அப்படி மனதில் உள்ள கள்ளமெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் பெருமாளை சேவை, பெருமாளுடைய பாதத்தை நாம் அடைய வேண்டும். அப்படி பெருமாளுடைய பாதத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களே, நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்றால் என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறார். மிகவும் பழையமான கடல். அந்த கடலில் உண்டான அலைகளினால் கடல் உள்ளிருந்து கரைகளை எல்லாம் முத்தும் பவழமும் ரத்தனங்களும் கொண்டு வந்து தள்ளுகிறது. அப்படி தள்ளுகிற கடற்கரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிறுபுலியூரிலே சலசயனம் என்ற சன்னதியுள்ளும் என்னுடைய இருதயத்தினுள்ளும் நித்தியவாசம் பண்ணுகிற பெருமாளை சிந்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறார்.
கடல் வெள்ளம் அலையறிந்து நவரத்னங்களை கொண்டு கொழிக்கும் நீர்க்கரையுடைய சிறுபுலியூர் என்ற திருப்பதியிலே சலசயனம் என்னும் சன்னதியிலும் அடியேனுடைய நெஞ்சகத்திலும் பொருந்து வாழ்கின்ற பெருமானை சிந்தனை செய்யுங்கள் என்று நமக்கு சொல்கிறார். வியாக்கிரபாதர் என்கிற முனிவருக்கு சேவை சாதித்த தலமால் இந்த ஊரை சிறுபுலியூர் என்று கூட்டுகிறோம். வியாக்ர என்றால் புலியை குறிக்கக்கூடிய சொல், பாதர் என்றால் பாதம், புலிப்பாதம் கொண்ட முனிவர் அவர். இங்கே சலம் என்பது மாயையை குறிக்கிறது. உறங்குவான் போல உறங்கவில்லை, யோக நித்திரையிலே இருப்பதற்காக சலசயனம் என்பதனால் மாயை படுக்கை என்கிறது. வியாக்கிரபாத மகரிஷிக்கு பாலசயனமாய் சேவை சாதித்தார். பாலசயனம் என்றால் என்ன? ஸ்ரீரங்கத்துக்கு சென்று முக்தி அடைய சொல்றார் சிவபெருமான். ஸ்ரீரங்கம் நோக்கி செல்லுகிற போது இவருக்கு வழி மாறி விடுகிறது. ஸ்ரீரங்கம் போவதற்கு பதிலாக இந்த ஊருக்கு வந்து விடுகிறார். இந்த ஊரிலேயே இவர் சிந்தையிலே பெருமாளை சேவித்து பெருமாள் காட்சி கொடுக்கிறார். ரங்கநாதராக அவர் காட்சி கொடுக்கிறார். ஆனால் இவருக்கு கண் பார்வை குறைவாக இருப்பதனாலும் கண் சரியாக தெரியாதனாலும் பால சேவை வேண்டும் என்று கேட்க அழகிய சிறிய ரங்கநாதராக பாலசயனமாக இவருக்கு இங்கே காட்சி அளிக்கிறார். அருள்மா கடல் என்று பெயர். கடல் போல கருணை உள்ளவனாம் அந்த பெருமாள். அந்த பெருமாளை பற்றி சொல்லுகிற போதே கிருபா சமுத்திர பெருமாள் என்று சொல்லுகிறார்கள். கிருபை என்றால் கருணை, கடலளவுக்கு கருணை பொழியக்கூடிய பெருமாள் என்று பொருள். கிருபா சமுத்திர பெருமாள், கிருபா சமுத்திரம் பெருமாள் என்று இவருக்கு திவ்யநாமம். அதுதான் கடல் அலை போல இருக்கக்கூடிய, கடல் அலை போல கருணையை பொழியக்கூடிய பெருமாள் இவர் என்று தமிழிலே சொல்லுகிறார்கள். அருள்மா கடல் பெருமாள் என்று இவருக்கு பெயர். அருள்மா கடல் பெருமாள் என்று அழைக்கப்படுகிற இந்த பெருமாளுக்கு என்னுடைய கள்ளமே நிறைந்திருக்கிற என்னுடைய மனதிலே கள்ளம் போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி நான் கள்ளம் போக வேண்டும் என்றால் என் உள்ளத்துள்ளும் இங்கே சிறுபுலியூரிலும் தங்கி இருக்கிற பெருமாளை சென்று சேவியுங்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். நாளையிலிருந்து மீண்டும் அந்த பாசலை பார்க்கலாம். மீண்டும் பாசுரம். கள்ளம் மனம் வில்லும் வகை கருதி கடல் தொழுவீர், வெள்ளம் முதுபறவை திரை விரிய கரை எங்கும் தெள்ளும் மணி திகழும் சிறுபுலியூர் சலசயனத்துள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைவாரை உள்ளீரே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அவ்யாத்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.